அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ற தலைப்பில் சற்று உரையாற்ற வந்துள்ளேன். மனிதர்களுக்காக முதல் கட்டப்பட்ட இறை ஆலயம் மக்கா நகரில் உள்ள கஅபத்துல்லாஹ் ஆகும். இது இறையருள் நிறைந்ததாகும். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் உள்ளது. அதில் தெளிவாக பல அத்தாட்சிகளும் உள்ளன. எனவே இந்த ஆலயத்தை நோக்கி வணக்கத்திற்காக குறித்த காலத்தில் செல்லும் பயணமே ஹஜ் ஆகும். இந்த ஹஜ்ஜானது இஸ்லாத்தின் 5 கடமைகளும் இறுதி கடமையாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கடமை உடல் ஆரோக்கியமும் பண வசதியும் உடையவர்களுக்கு நிறைவேற்ற இஸ்லாம் அனுமதி வழங்கியுள்ளது. இன நிற மொழி வித்தியாசம் இன்றி ஹஜ் நிறைவேற்றப்படுகின்றது. இக்கடமையின் வணக்கங்கள் யாவும் அல்லாஹ்வின் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அவர்களது குடும்பத்தின் தியாகத்தாலும் கடமையாக்கப்பட்டுள்ளன. புனித கஅபத்துல்லாஹும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அவரது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் கட்டப்பட்டதாகும். இப்ராஹிம் நபியை சிறப்பித்து அல்லாஹ் ஒரு நாளைக்கு தொழும் 5 நேர தொழுகையின் அத்தஹியாத்து இந்த நபியை ஞாபகப்படுத்தாமல் தொழ முடியாது. ஆகவே இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஹஜ் கடமையை அனைவருக்கும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வசலாம்.